அனைவருக்கும் வணக்கம். இந்த ரித்தன்யா சூசைட் பத்தி 2 டேஸா ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. அந்த பொண்ணோட வாய்ஸ் நோட் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கண்பின வாய்ஸ் நோட்டை கேட்டேன். அதுல நான் பெண்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு திருமண லைஃப்குள்ள நீங்க போறீங்க, லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ, பட் அது செட் ஆகல அப்படின்னா நீங்க துணிஞ்சு இல்லைனாலும் இந்த வாழ்க்கைக்கு மேல வாழ முடியாதுன்ற டெசிஷன் நீங்க தான் எடுக்கணும். பேரண்ட்ஸை நீங்க கன்வின்ஸ் பண்ணணும். நான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அடுத்து அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இப்ப கொடுத்துட்டு இருக்க பேட்டி நிறைய பாத்துட்டு இருக்கேன். அதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இந்த பொண்ணுக்கு செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு, மென்டல் டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. சில விஷயங்கள்லாம் ஏத்துக்கவே முடியாதுன்னு இருக்கும் போது அந்த பொண்ணை அனுசரிச்சு வாழு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு இவங்க அட்வைஸ் பண்ணி திரும்ப அந்த வீட்லயே வாழ்றதுக்கு அனுப்பியிருக்காங்க. அது தவிர்த்திருக்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் ஸ்டார்டிங்ல பிரச்சனையா இருக்கும், போக போக சரியாயிடும். பட் சில விஷயங்கள் எப்பவுமே பிரச்சனையா தான் இருக்கும். நீங்க இப்போ ஃபீல் பண்றீங்க, அப்ப இதை ரியலைஸ் பண்ணி நீங்க அந்த பொண்ணை போய் வாழுன்னு சொல்லாம வந்துருமா, நாங்க பாத்துக்கிறோம், நீ தனியா வாழ, இல்ல வேற கல்யாணம் பண்ணிட்டு வாழ, நீங்க ஒரு கான்பிடென்டா ஒரு போல்டா அந்த பொண்ணுக்கு ஒரு பக்கபலமா இருந்திருந்தா அவ இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டா. சோ பெண்களும் சரி, பெண் வீட்டாரும் சரி, ஒரு திருமண வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல பிரச்சனை வருதுன்னா அதை சால்வ் பண்ண முடியுமா முடியாதான்றத பார்த்து டெசிஷனை குயிக்கா எடுங்க, வைஸா எடுங்க. இந்த மாதிரியான உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும். சூசைட் இஸ் நாட் த சொல்யூஷன் ஃபார் எனிதிங்.